ஓம் நம சிவாய. ஓம் அகஸ்தீஸ்வராய நமः. நம சிவாய. நாம் அகத்தில் ஈசனை காண்க என்ற தலைப்பின் கீழ் வரும் சித்தர் பாடல்களை பார்த்து கொண்டு வருகிறோம். மேலும் 2 சித்தர் பாடலை பார்ப்போமா? அடியாகி அண்டரண்ட தப்பாலாகி அகாரம் என்னும் எழுத்ததுவே பாதமாகி முடியாகி நடுவாகி மூலம் தன்னில் முப்பொருளும் தானாகி முதலுமாகி படியாய் முப்பாழற்று படிக்கும் அப்பார் படிகடந்த பரஞ்சோதி பதியுமாகி அடியாகு மூலமதே அகாரமாகி அவனவளாய் நின்ற நிலை அணுவதாமே. இது இந்த படைப்பின் இரகசியத்தை பற்றி மிக அழகாக கூறியிருக்கிறார் சித்தர். அடியாகி அண்டரண்ட தப்பாராகி, இந்த படைப்பின் மூலமும் அவன்தான், அடியாகி இருப்பவனும் அவன்தான். சரி, அவன்தான் இங்கே எல்லாம் இருக்கிறானே, அடியாகி இருக்கிறான், ஏதோ எங்கோ இருந்து இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் படைப்பை எல்லாம் செய்துவிட்டு பேசாம வெறுமனே இருக்கிறானா? இல்லை, இந்த அண்டமெல்லாம் அவன்தான். அவன்தான் இங்கு எங்குமே நிறைந்திருக்கிறான். படைத்தவனும் அவன்தான். படைத்து விட்டு அவன் எங்கும் போகவில்லை, இங்கேயே நிறைந்து இந்த படைப்பாக நிறைந்திருக்கிறான். அகாரம் எனும் எழுத்ததுவே பாதமாகி, அகாரம் என்பதுதான் முதல் எழுத்து. என்ன மொழியானாலும் சரி, அது அகாரத்தில் தான் ஆரம்பமாகும். ஆங்கிலத்தில் கூட ஏ என்றுதான் கூறுவார்கள். இந்த எழுத்துக்கள் எல்லாம் அவன் பாதமாக இருக்கின்றது. அதாவது என்ன அது வெளியில் வர வேண்டும் என்றாலும் நம் உணர்வுகளை, நம் மனநிலையை கூறுவது இந்த எழுத்து தானே. அது எல்லாம் அவன் பாதமாக இருக்கிறது. அவனிடம் இருந்துதான் எல்லாம் உருவானது. ஏன் இந்த சமஸ்கிருத மொழியை கூட சிவனின் உடுக்கை சத்தத்தில் இருந்துதான் உருவானது என்று கூறுவார்கள். எல்லாம் அவன் பாதமாக இருக்கின்றது. முடியாகி நடுவாகி மூலம் தன்னில், அவன்தான் ஆரம்பமும் அவன்தான் முடிவும் அவன்தான் நடுவுமாக இருக்கிறான். முப்பொருளும் தானாகி முதலுமாகி, 3 பொருள். அதாவது இந்த 3 பொருளுக்கு பல விளக்கங்கள் இருக்கின்றன. இந்த முப்பொருள் என்பது பிரம்மா விஷ்ணு சிவன் என்று கூறுவார்கள். இந்த பிரம்மா விஷ்ணு சிவனே என்னவென்றால், இந்த பிரகிருதியின் 3 குணங்களின் உருவம்தான் அது என்று கூறுகிறார்கள். அதாவது சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். மூல பிரகிருதி அகங்காரமாக மாறி, அகங்காரம் இந்த முப்பொருளுமாக மாறி, இந்த முப்பொருளின் கோர்வைகள் தான் காணும் எல்லா குணங்களும், எல்லா படைப்பின் குணங்கள், எல்லா ஜீவராசிகளின் குணங்களும் இந்த 3ம் கலந்ததுதான். இந்த 3ல் இருந்துதான் இந்த பஞ்சபூதங்களும் வந்தது. இதனால் இந்த 3 குணங்களும் முப்பொருளாக என்று கூறுவார்கள். அதனால்தான் அது பிரம்மாவுடனும் சிவனுடனும் விஷ்ணுவுடனும் சம்பந்தப்படுத்தி இருக்கிறார்கள். இல்லை, மனிதன் வாழுவது இந்த 3 நிலைகளில்தான். ஒன்று உணர்வு நிலை, விழித்திருக்கும் நிலை, இன்னொன்று ஆழ்ந்த உறக்க நிலை, இன்னொன்று கனவு நிலை. இந்த 3 நிலையில்தான் மனிதன் சுழன்று கொண்டே ஏதோ ஒரு நிலையில்தான் நாம் இருப்போம். இதுவும் முப்பொருள் தான். என்னவாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே அந்த ஈசன் தான். அந்த பிரம்மமான சிவன் ஒவ்வொன்றாக பரிணாமம் செய்து இவ்வாறு மாறி இருக்கிறான் என்று கூறுகிறார் சித்தர். படியாய் முப்பாழற்று படிக்கும் அப்பார். இந்த ஒவ்வொரு, அதாவது ஆங்கிலத்தில் கூற வேண்டும் என்றால் ஸ்டேஜஸ் ஆஃப் கிரியேஷன் என்று கூறுவார்கள். ஒவ்வொரு ஸ்டேஜ், ஒவ்வொரு நிலையும் அவன்தான், வேறு யாரும் இல்லை. அவனே ஒன்றும் ஒன்றாக பரிணாமம் அடைந்து மாறி மாறி வருகிறான். ஒன்றில் இருந்து ஒன்று மாறும் பொழுது அந்த பழைய நிலையை அவன் விடுவதில்லை. அந்த நிலையும் அவன்தான், மாறுகின்ற நிலையும் அவன்தான்.
இது எல்லாம் பஞ்சபூதங்கள் என்பது அடிப்படையான நிலைகள். நீர், நெருப்பு, இந்த பஞ்சபூதங்களாக மாறும் பொழுது அது மிக சூக்ஷ்மமான நிலையில் இருந்தது. அதுவும் அவன்தான். மாறின பஞ்சபூதங்களாக மாறுவதும் அவன்தான். எல்லாமே அவனாகவே இருக்கிறான். படிக்கடந்து பரஞ்சோதி பதியுமாகி. சரி, இந்த நிலைகளை எல்லாம் விட்டு விடுவோம். இதையும் கடந்து பரஞ்சோதியாக நிற்கிறான். இந்த படைப்பும் அவன்தான். படைப்பை கடந்த பரஞ்சோதி நிலையும் அவனாகவே உள்ளான். அடியாகு மூலமதே அகாரமாகி அவன் அவளாய் நின்ற நிலை அணுவதாமே. அவன் அவளாக, அதாவது ஈசனும் உமாதேவியும், அதுவும் அவன்தான். இந்த சக்திக்கு மட்டும் இருந்தால் இந்த படைப்பு வராது. சிவன் மட்டும் இருந்தாலும் படைப்பு இருக்காது. சக்தியும் சிவனும் ஒன்றாக இருந்தால்தான் இந்த படைப்பு. ஏனென்றால் சக்திக்கு தனி ஒரு அதற்கு இன்டெலிஜென்ஸ் என்று கூறுவார்கள், ஒரு அறிவு நிலை இல்லை இதை கொண்டு வருவதற்கு. சிவனுக்கோ அந்த மேட்டர், அதை மாறுவதற்கான இயல்பு அந்த சிவனிடம் இல்லை. இது இரண்டும் சேர்ந்தால்தான் ஈஸ்வரனாக மாறி இந்த படைப்பாக மாற முடியும். இது மூல பிரகிருதியில் இருந்து அகங்காரம் என்று பல நிலைகளில் வந்து இவ்வாறு இந்த பிரம்மாண்டமாக, இந்த பிரபஞ்சமாக காட்சி கொடுக்கிறது. அவன் அவளாக இருந்தால் மட்டுமே தான், சேர்ந்திருந்தால் தான் இந்த படைப்பு என்று கூறுகிறார். சரி, அது என்ன சிறிதாகவா பெரிதாகவா இருக்கிறது? அணு போல் இருக்கிறது. அணுவிலும் சிறிதானவன் அவன், பெரிதிலும் பெரிதானவன் அவன், நடுவுமாகவும் அவன் நிற்கிறான். அவனன்று இங்கு வேறு ஏது என்று கூறுகிறார் சித்தர். இது மிக ஆழமான படைப்பின் இரகசியத்தை பற்றி கூறும். இது திருமூல நாயனாரின் ஞான பாடல். இது மிகவும் ஆழ்ந்த கருத்துக்களை, எல்லா இரகசியங்களையும் அடக்கின ஒரு பாடல் இது. மேலும் ஒரு பாடலை பார்ப்போமே. அதுவாகி அவனவளாய் எல்லாமாகி அடிநடுவு முடிவாகி அகண்டமாகி பொதுவாகி பல்லுயிர்கள் அனைத்தும் எல்லாம் புகலிடமாய் எப்பொருட்டு மூலமாகி மதுவாகி வண்டாகி சுவையுமாகி மலராகி மனமாகி மதிக்க ஒண்ணா அதுவாரும் அகாரமதே மூலமாகி அண்டமெல்லாம் தாங்கி நின்ற ஆம் மூலமே. அவன் அவளாகி எல்லாமாகி, அந்த சிவனும் சக்தியும் சேர்ந்து இருக்கும் வேளையில் நான் இந்த பிரகிருதி முழுவதும், அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதும் சிருஷ்டி நிலையில் இருக்கும். அடிநடுவு முடிவாகி அகண்டமாகி, முதலும் அவன்தான், நடுவும் அவன்தான். முடிவு என்பது என்ன? பிரளய காலத்தில், அதாவது பெரும் பிரளயத்தில் எல்லாமே அந்த பிரளயத்தில் அவனிடம் ஒடுங்கிவிடும். மீண்டும் அடுத்த படைப்பு காலத்தில் அவனிடமிருந்து திரும்பவும் எல்லாம் வரும். கொஞ்சம் காலம், நமக்கு என்னவோ இது பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் என்று கூறுவோம். ஆனால் அந்த ஈஸ்வரனின் கண்ணில் இது கொஞ்ச நேரம், ஒரு நீர்க்குமிழி போல் கொஞ்ச நேரம் இந்த படைப்பு நிற்கிறது. பிறகு எவ்வாறு அந்த நீர்க்குமிழி தண்ணியிலேயே, நீரிலேயே அடங்கி போய்விடுமோ அதுபோல் இந்த படைப்பும் அவனிலேயே லயித்து விடுகிறது. நாம் கடலுக்கு சென்றால் அலைகளை காண்போம். அலைகள் என்னவோ பெரிதாக வரும், கொஞ்சம் நேரம், வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் அது மீண்டும் கடலாக மாறிவிடும் அல்லவா? அதுபோல இந்த படைப்பு முழுவதும் அவனிடம்தான் இருந்து வருகிறது. கொஞ்ச காலம் நிலைத்து நிற்கிறது, மீண்டும் அவனிடமே அழிந்து விடுகிறது. எல்லாவற்றிற்கும் புகலிடமாக இருப்பதும் அவன்தான். புகலிடமாக எது இருக்கிறதோ அதுதான் அடுத்த காலத்தில், படைப்பு காலத்தில் மூலமாக இருக்கும் அவனிடம் இருந்துதான் வரும். எல்லா உயிர்களுமாக அவனே இருக்கிறான். ஒரு மலரை எடுத்துக்கொண்டால் மலரும் அவன்தான். அந்த மலரில் உள்ள மனமும் அவன்தான். அந்த மனத்தில் இருக்கும் அந்த தேன், அதுவும் அவன்தான். அந்த தேனை அருந்த வரும் வண்டும் அவன்தான்.
எல்லா உயிர்களுமாக அவனே நிற்கிறான். அந்த ஈசனே எல்லாமாக நிற்கிறான். அதுவாறு மகாரமனே மூலமாகி அவன்தான் மூலம், அண்டமெல்லாம் தாங்கி நின்று மூலமே. அந்த மூலமான ஈசன் தான் இந்த அண்டத்தை எல்லாம் தாங்கி நிற்கிறான். அவனன்று இங்கு வேறு ஏதுமே இல்லை. இதை சித்தர்கள் நன்கறிந்திருக்கிறார்கள். அவர்கள் வேறு ரூபத்தையோ மனதையோ காண்பதே இல்லை. நம்மை போல் ஒரு தியரிட்டிக்கல் நாலேஜ் அவர்களுக்கு எல்லாம் இல்லை. அவர்களுக்கெல்லாம் அந்த உணர்வு நிலையிலேயே அவர்கள் வேறு எதையும் காண மாட்டார்கள். சிவனை மட்டும் தான் காண்பார்கள். எந்த ரூபத்தை பார்த்தாலும் அவர்கள் அதுக்கு சிவனாகவே தெரியுமே தவிர வேறு ஒரு ரூபமாகவோ மனமாகவோ செயலாகவோ அவர்களுக்கு தெரியவே தெரியாது. இதைத்தான் சித்தர் எழுதியிருக்கிறார். மேலும் பல சித்தர்களின் பாடலை என்னுடைய அடுத்த வீடியோவில் காண்போம். ஓம் நம சிவாய.